ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்தசாரதி. வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு நாளாவது யோசித்து பார்த்துருப்போம், ஸ்பேஸில் நம்ம ஒரு டூர் போனால் எப்படி இருக்கும், ஸ்பேஸில் இருந்துட்டு நம்ம எர்த்தையே நம்ம கண்ணால் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கும். இது வந்து நம்ம கனவுல மட்டும்தான் பார்த்துருப்போம், இல்லை நம்மளாவே வந்து கற்பனை பண்ணி பார்த்துருப்போம், இல்லை ஃபிலிம்ஸ்லேயும் அனிமேஷன்ஸ்லேயும் இதில் தான் பார்த்துருக்கோம். பட் நிஜ வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும், ஸ்பேஸுக்கு நம்ம எல்லோரும் டூர் போனால் எப்படி இருக்கும், ஸோ அது இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துலேயே நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே நிஜமாக நடக்க போகிற ஒரு விஷயங்க. ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இதை உண்மையிலே வந்து சாத்தியமாக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இது சாத்தியமாக போகுது, எப்படி வந்து ஸ்பேஸில் போய் நம்மளாம் வந்து டூர் போக முடியும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு பலூன் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து அமைச்சிருக்காங்க. அதோடைய பேர் வந்து ஸ்பேஸ் ஷிப் நெப்டியூன் அப்படின்னு சொல்கிறாங்க, நெப்டியூன் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப்சூல் மூலயமா நம்ம வந்து வானத்தில், அதாவது 10,000 அடிக்கும் மேலே, ஸோ அதுக்கும் மேலே, அதாவது 1 lakh feet வரையும் இதால் போக முடியும். 2 hours வரையும் தான் இது வந்து மேலே, அதாவது 1 lakh feet போகிறதுக்கே வந்து 2 hours ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ அடிக்கு போன பிறகு, ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்பேஸையும் பார்க்கலாம், நம்ம எர்த்தையும் வந்து அழகாக அந்த கிளாஸ் மூலிமா பார்க்கலாம். அதை சுற்றி கிளாஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபுல் வியூவும் வந்து தெரியும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பாத்ரூம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ June 18 அன்னைக்கு இந்த ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற இந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டரான, அது மட்டும் கிடையாது, CEO-ஆன ஜான் பாயிண்டர் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு June 18 அன்னைக்கு. அதாவது இந்த பலூன் மாதிரியான அமைப்பு, அதாவது ஸ்பேஸ்ஷிப் நெப்டியூன் கேப்சூல் அப்படின்ற இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இதோடைய பிளான்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காரு. என்ன மெயினாக வந்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோனட்ஸ் மட்டும்தான் இன்ன வரையும் ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களால மட்டும்தான் அங்கேருந்து நம்ம பூமியை வந்து பார்க்க முடியும். இதை தவிர்த்துட்டு பீப்புள்ஸாலையும் இதை வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்றத ஒரு மெயின் விஷயமா எடுத்து தான் இந்த இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீப்புள்ஸையும் வந்து இது மூலயமா கூப்பிட்டு போகிறதுனால, ஸோ மேலேருந்து அவங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ கீழே அந்த எர்த்தை வந்து அவங்களும் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து நாசா கூடயும் சேர்ந்து இது இணைஞ்சு இந்த நிறுவனமானது வேலை செய்ய போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரியான, அதாவது வின்டர் சீசன் அப்படின்றும் போது அட்லாண்டிக் ஓஷன் மேலே வந்து இது வந்து போகும், அதாவது லேண்ட் ஆகுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது அண்ட் சம்மர் சீசன் அப்போது வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் இருந்து இது வந்து லேண்ட் ஆவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த பலூன், அதாவது இந்த ஸ்பேஸ்ஷிப்பானது இதை வந்து லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 1 lakh feet வரை போகும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த பலூன் ஃபுல்லாகவே வந்து பொயவன்ட் ஹைட்ரஜன் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேப்சூல் ஆனது கிட்டத்தட்ட வந்து 1 lakh feet வரை போகும். அது போகிறதுக்கே வந்து 2 hours ஆகுமா. ஸோ அங்கே போன பிறகு அட்மாஸ்பியரில், அதாவது ட்ராக்டோஸ்பியரில் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட வந்து 2 hours வந்து அங்கே இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கீழே பேக் ஆகுறதுக்கு 2 hours எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தமாக பயணம் வந்து 6 hours வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து காஸ்ட் இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1,25,000 ஆரம்பிக்கிறாங்க, இனிஷியலாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இவ்வளோ காஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இங்கே டூரிஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்பேஸை வந்து நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். இதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைலட்டுக்கு அடுத்து பைலட்டை தவிர்த்து 8 பேசஞ்சர்ஸ் வந்து இதில் போகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஸோ இது கீழே வரும்போது பலூன் எப்படி லேண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலூனானது ஒரு ட்ரிப்புக்கு ஒரு பலூன் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ ட்ராகன்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூல் மூலிமா கீழே வந்துடலாம். ஸோ ராக்கெட்லேருந்து கீழே வந்து பீப்புள்ஸ் எல்லாமே வந்துடலாம். அங்கே ஆஸ்ட்ரோனட்ஸ் போனார் அப்படின்னா அங்கேருந்து கேப்சூல் மூலிமாவே கீழே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பலூன்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேப்சூல் மூலிமா கடல்லையோ இல்லை எங்கேயோ வந்து லான்ச் பண்ணி, ஸோ அங்கேருந்து அவங்க வந்து கீழே மறுபடியும் பேக் ஆகி லேண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேப்சூல் வந்து மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் இந்த பலூனானது ஒரு வாட்டி மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான்
எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் அண்ட் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஹியூமனிட்டி வந்து அடுத்து அட்வான்ஸ் ஆகுது. நம்ம வந்து இப்போது வேறு கண்ட்ரிலேயோ வேறு ஊர்லேயே தான் டூர் போயிட்டு இருந்தோம், டூரிசம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஸ்பேஸ்லேயே வந்து டூர் போகிற அளவுக்கு வந்து வந்துருச்சு. அதுவும் கிட்டத்தட்ட அடுத்த வருடமே வந்து இதுக்கான ஸ்டெப் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதோட எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தசாரதி. பாய். செஸ்.